ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல பண்டிகை காலங்களில் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இதை ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ரொம்பவுமே ருசியா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொழுக்கட்டைக்கு ஃபர்ஸ்ட் மேல மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது கொழுக்கட்டை இடியாப்பத்துக்குலாம் பயன்படுத்துற மாவு தான். இதை உள்ள சேர்த்துக்கலாம். ஒருவேளை நம்ம வீட்லயே எடுத்த அரிசி மாவு அப்படின்னா நம்ம அதை லேசா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு உள்ள சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா ஒரு வாட்டி நல்லா ஒன்று சேர வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சூடான தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா சூடாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கலாம். இப்போ சூடு குறைஞ்சதுக்கப்புறம் இதை கை வச்சுட்டு நல்ல ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிணைய ரொம்பவே நல்லா சாஃப்டா வரும். நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்க, நல்லா அழுத்துனீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஓரமா வச்சிடலாம். இப்போ உள்ள நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு அரை கப் அளவுக்கு நான் பொடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஜஸ்ட் இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சி வந்தா போதும். ஏன்னா இல்லை மண்ணு தூசிலாம் இருக்கும். அதனால இதை கரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். பாகு பதம்லாம் எதுவும் காய்ச்ச தேவையில்ல. ஜஸ்ட் கரைஞ்சி வந்தா போதும். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. இல்லை 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை அரை கப் அளவுக்கு நான் துருவன தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா ஒரு சிம்லியே வச்சுட்டு கொஞ்சம் 1 நிமிஷத்துக்கு நல்லதை நம்ம வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை கரைசலை உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சு நல்லா கலந்து விடுங்க. இந்த வெள்ளைப்பாகுலேயே இந்த தேங்காய் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சம் சூடு குறையிட்டு சூடு குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பூரணத்துக்குள்ள வச்சு ரெடி பண்ணிடலாம். இப்போ கொழுக்கட்டைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பாலித்தீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு மேலே லேசாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பால் சைஸ் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை வச்சுட்டு நல்லா தட்டிடலாம். இப்படி கையில் வச்சு அழுத்துனீங்கன்னாவே அழகாக விரிஞ்சு வரும். இதில் கொஞ்சம் இப்போ தேங்காய் பூரணத்தை வச்சுட்டு இப்போ இந்த பேப்பர் அப்படியே இது மடித்து அப்படியே ஒன்று சேர அப்படி அழுத்தினோம்னாவே அழகாக ஒட்டிக்கும். எந்த மோல்டு நமக்கு எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரியே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க. பேப்பர் லைஸாக விரிச்சா போதும். அப்படியே அழகாக வந்துடும். நம்ம ஆயில் அப்ளை பண்ணியிருக்கனால எதுவுமே ஒட்டிட்டு வராது. அவ்வளோதான், நம்ம சூப்பராக கொழுக்கட்டை பிடிச்சாச்சு. இப்போ இது ஒரு இட்லி பிளேட்டில் துணி போட்டு நான் வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இதில் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பிளேட்டை உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. கொழுக்கட்டை இப்போ ரொம்ப ஹார்டான மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஒரு தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.